அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஆடை அபூ ஜுஹைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அதாவது ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிகளாரின் இறுதி ஹஜ்ஜின் போது மக்காவில் உள்ள ஃபதஹா என்ற பள்ளத்தாக்கில் நபிகளாரை பார்த்ததை நபி தோழர் கூறுகிறார். நான் நபி அவர்களை பார்த்தேன். அப்போது அவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்களின் கணைக்கால்களின் பிரகாசத்தை இப்போதும் பார்ப்பதை போலவே நான் உணர்கிறேன் என்று அந்த நேரத்தில் பார்த்ததை இப்போது அபூ ஜுஹைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த சிவப்பு நிற ஆடை அவர்களின் கணைக்கால்களின் பாதி அளவுக்கு இருந்தது. ஆணின் கணைக்காலை பார்ப்பது கூடும் என இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். கணுக்கால்கள் வரை ஆண்களின் கீழாடை அமைந்திருப்பதும் கூடும். பெருமை பகட்டு எண்ணத்தில் வேண்டுமென்று கீழாடைகளை தொங்க விடுவதுதான் மார்க்கம் தடை விதிக்கின்றது. அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையும் அவர்களை பார்த்து ரசித்த விதத்தையும் சஹாபாக்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள். ஒரு இறை தூதரை எவ்வாறு நேசிப்பது, அவர்களின் வழியை நம் வழியாக எடுத்து நடக்கும் பொழுதுதான் அந்த வாழ்வும் நமக்காகும். அவர்களை நேசிப்பதும் உண்மையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.